ஹாய் ஹலோ வெல்கம் டு மண்டே மார்னிங். காலையிலே சூரிய உதயம் அழகாக இருந்தது. கீழே போய் அழகாக கோலமெல்லாம் போட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, நைட்டு தட்டைப்பயிரெல்லாம் ஊற வச்சுட்டேன். ஸோ தட்டைப்பயிரை வந்து எதுவுமே மெனக்கெடாமல் வெறும் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் மட்டும் போட்டு, அதாவது காய்கறி எல்லாம் வெட்டி போட்டு குழம்பு பண்ணுறதுங்க. இது ஒவ்வொரு இடத்துல வந்து காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்குது இந்த குழம்பு. ஸோ தண்ணி பானையில் தண்ணியெல்லாம் தீர்ந்துருச்சு. ஸோ அதெல்லாமே விலக்கி தவளையில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் கழுவிட்டு இருந்தேன் மார்னிங்கே. ஸோ அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே நீட்டாக எல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. தட்டைப்பயிறு ஊற போடலான்னு பார்த்தா குக்கர் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தது கைப்பிடி. ஸோ அதை வந்து டைட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சுவிட்டேன். இன்னொரு அடுப்பில் தட்டைப்பயிறு ஒரு 2-3 தடவை குப்பை எதுவும் இல்லாமல் கழுவி எடுத்துட்டு, தட்டைப்பயிறு வந்து எப்பவும் போல் துவரம் பருப்பு மாதிரி தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தக்காளியும் பூண்டு நிறைய தட்டி போடணும் தோலோட. ஏன்னா அது ஃபுல்லாக வாய்வு அதிகமாக இருக்கும் தட்டைப்பயிரில். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதையும் தனியாக வேக போட்டு எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு தட்டைப்பயிருக்கு வேக போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பில் இன்றைக்கி வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் போட்டு அதெல்லாம் தாளிச்சு விட்டுட்டு, தண்டை நேற்று நைட்டே வெட்டி வச்சதுனால நார்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ தண்டையும் ஒரு பக்கம் அப்படியே வதக்கி விட்டாச்சுங்க. ஒரு அடுப்பில் தட்டைப்பயிறு வேக போட்டுட்டு, கூட வந்து போகிறக்கு கத்திரிக்காய் ஒரு 4-5 கத்திரிக்காயும் 2 உருளைக்கிழங்கு போட்டுடலான்ட்டு அதையும் எல்லாமே வெட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ தட்டைப்பயிறு நல்லா ஒரு 4-5 விசில் விடணும். விட்டதுக்கப்புறம் கூட்டி வச்சிடலாம், காய்கறி எல்லாம் வேகுமில்ல தட்டைப்பயிறு ஆடுறக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு, கூடவே பார்த்திங்கன்னா வந்து சீரகம், பூண்டு நல்லா தோலோடு தட்டி போட்டுட்டு, கருவேப்பிலை, அப்புறம் இதெல்லாமே இடித்து நல்லா உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டு, கூடவே வந்து மல்லித்தூள் வந்து நம்ம நார்மலாக 1 ஸ்பூன் போடுறோன்னா இந்த குழம்புக்கு ஒரு 2 ஸ்பூன் போடணும். மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி சேர்த்து காயை நல்லா வேக போட்டுருங்கன்னு கூட உப்பு எல்லாமே சேர்த்துட்டு, இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொண்ணுக்கு வந்து கோதுமை ப்ரெட்டை வந்து நல்லா நெய் ஊற்றி டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஜாம் கேட்டான்னு சொல்லிட்டு ஜாமும் ஆட் பண்ணி கொடுத்தாச்சுங்க. ஸோ குழம்பு நல்லா கொதி வந்து காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ வெந்ததுக்கப்புறம் இந்த தட்டைப்பயிறு வேக வச்சதை எடுத்து நல்லா வடிச்சிட்டு, தட்டைப்பயிறு மட்டும் உள்ளே போட்டுக்கணும். அந்த தண்ணி வேண்டாம். ஏன்னா அது வந்து ரொம்ப கேஸ் பிடிச்ச மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இதுலேயே குழம்புலேயே வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் போடுறோம் இல்லையா? ஸோ அந்த தண்ணி வடிச்சிட்டு தட்டைப்பயிரையும் போட்டு நல்லா கொதி வந்தோடனே புளியை கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்தோடனே தேங்காயை அரைச்சி ஊற்றி ஒரு கொதி விட்டுறணும். ஸோ சாப்பாடு, குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மணமாக வந்து தண்டு பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தண்டு பொரியல் ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்ல நார் சத்து இருக்கு உள்ளதுங்க. ஸோ கோதுமை ப்ரெட்டு கூட கொஞ்சம் ஜாம் வச்சு சாப்பிட்லான்ட்டு அதுவும் தயிர் மதியத்துக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஹஸ்பண்டும் பொண்ணும் எல்லாமே கிளம்பிட்டாங்க. பெரியவளுக்கு லீவுங்காட்டி அவள் தூங்கிட்டு இருந்தா. சின்னவளுக்கு ப்ளூ டேன்னு சொல்லிட்டு ப்ளூ டே செலிப்ரேஷனுக்கு வந்து சும்மா டிஷர்ட்டு ப்ளூ கலர் ஃபேண்ட்டு அப்படி போட்டுட்டு கிளம்புனாங்க. கிளம்பி முடிச்சுட்டு அவளும் பாய் சொல்லிவிட்டு, அவளுக்கு மனசே இல்லை ஸ்கூலுக்கு போகிறக்கு. ஏன்னா அவங்க அக்கா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாய் சொல்லிவிட்டு எல்லாமே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் பார்த்திங்கன்னா வெளியே வராண்டா இதெல்லாமே கொஞ்சம் ஆல்ரெடி மார்னிங்கே எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேங்க. ஸோ வீடே பார்த்திங்கன்னா நிசப்தமாக இருந்தது. பெரியவளும் தூங்கிட்டு இருந்தா. ஓகே நம்ம பிளேட்டிங் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்திங்கன்னா பிளேட்டிங் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா எப்போவுமே அவங்க எல்லோரும் கிளம்பும்போது வீடும் பார்த்திங்கன்னா கையோடு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்கார முடியும். ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோரும் எல்லாம் ரெடி பண்ணி மார்னிங் சாப்பிட்டுட்டேன். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வெளியே போயிருந்தனால நான் தான் சாக்ஷியை ஸ்கூல் கூப்பிட போயிருந்தேன். ஸோ வேன் வந்துடும்னு சொல்லிட்டு என்னை ஸ்கூல் கூப்பிட போயிட்டு இன்றைக்கி ப்ளூ டே செலிப்ரேஷன் நல்லா இருந்தது. அழகாக சாக்ஷி வந்து தமிழ் படித்து காமிச்சாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களே கவனித்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. பெரியவளாவது படிக்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் சின்னது பார்த்திங்கன்னா எந்த ரியாக்டும் காட்ட மாட்டா. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கிலீஷும் அழகாக படித்து காமிச்சா, தமிழும் அழகாக படித்தாங்க. எல்லா லெட்டர்ஸும் நல்லா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டா. எனக்கு அதுவே ஹாப்பியாக இருந்தது. இவள் படிப்பாளா எப்படிங்கிற மாதிரியே இருந்தது. பார்த்தா இவ்வளோ சூப்பராக படிக்கிறா. தேங்க்யூ. ఇందు వండు వెరీ గుడ్. పూలు పులు ఈలు ఇలు సూరా సురా పూరా పురా. వెరీ గుడ్. అయ్యా సూపర్ டி, அழகு பிள்ளை.